வணக்கம் மக்களே, வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோவில் நாங்கள் ரீசெண்டாக நானும் என் ஃப்ரெண்டும் தென்காசி வரைக்கும் ரோட் ட்ரிப் போயிருந்தோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நானும் என் ஃப்ரெண்டும் திண்டுக்கல்லில் ஏர்லி மார்னிங் ஒரு 7:30 போலலாம் பைக்கில் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் டேரெக்டாக அப்படியே திருநெல்வேலி போய் திருநெல்வேலியிலேருந்து பாபநாசம் போய் பாபநாசத்தில் உள்ள அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு 12:30 போல் ரீச் ஆனோம். இந்த அகஸ்தியர் ஃபால்ஸில் 365 டேஸ் எப்போவுமே தண்ணி வந்துட்டு தான் இருக்கும். பாபநாசத்துலேருந்து அகத்தியர் ஃபால்ஸ் போகிறதுக்கு களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகமில் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும். அகத்தியர் ஃபால்ஸில் நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பாபநாசத்தில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு பக்கத்திலே உள்ள பாபநாசர் திருக்கோயில் பக்கத்திலே உள்ள தலையணை டேம் அங்கேயும் போய் நல்லா ஒரு குளியலை போட்டாச்சு. தலையணை டேமில் நல்லா குளிச்சுட்டு அப்படியே பாபநாசத்துலேருந்து டேரெக்டாக சங்கரன் கோயிலில் இருக்க எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயாச்சு. அன்றைக்கி நைட் அங்கே ஸ்டே. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லியாக சங்கரன் கோயிலேருந்து கிளம்பி தென்காசிக்கு தாண்டி தென்மலா போகிற வழியில் உள்ள பாலாருக்கும் வெஞ்சர் ஃபால்ஸுக்கும் போகலான்னு பிளான் பண்ணி கிளம்பணும். பாலாறு ஃபால்ஸ் ரீச் ஆனதும் அங்கே இருந்து நம்மளோட ஃபால்ஸுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் கூட்டி போவாங்க. அப்படியா? அடுத்து நாங்கள் போன இடம் தான் வெஞ்சர் ஃபால்ஸ். வெஞ்சர் ஃபால்ஸில் போய் எங்கள் பைக்கோட ஆஃப் ரோடிங் ஸ்கில்ஸ்லாம் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம்.
அப்புறம் கடைசியாக அம்பாசமுத்திரம் படித்துறைக்கும் அது பக்கத்துலேயே உள்ள ஒரு குடவரை கோயிலுக்கும் ஒரு விசிட்டை போட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். நாயகன் கழுத்துங்கடா